வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறிதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல யோகஸ்தானத்தில் உச்சகதியில் அடுத்த ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்து வருவாங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் சாதகமான நிலைகளில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. 4-10 ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய நிலைகள் தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு காரியத்தில் கொஞ்சம் சலிப்பையும் வெறுப்பையும் சில எதிர்பார்ப்புகளோடு ஏமாற்றங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். பட் அதுவுமே பெரிய அளவில் ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் இருந்தாலுமே எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரக அமைப்புகளுக்கு நல்ல நிலைகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. படிப்படியான முன்னேற்றங்களையும் நல்ல விஷயங்களும் அவங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில்
இந்த குருவினுடைய அமைப்பானது உச்சகதியிலிருந்து உங்களுடைய ராசி லக்னத்தை பார்க்குறாங்க. அதனால் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுது. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த காலகட்டங்களில் மாறி வரும். குறிப்பாக விருச்சிக ராசிக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய காரியங்கள் நிறைவேறும்னு சொல்லலாம். அதாவது அவங்கவுங்க ஜாதக நிலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆசபாசங்களை பூர்த்தி பண்ணக்கூடிய நிலைகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அதனால் தனிப்பட்ட முறையில் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் அவங்களுடைய நிறைவான நிலைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அதே போல் உங்களுடைய மனசில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியம் போன்ற விஷயங்கள்லாம் அதிகரிக்கவே செய்யும். குறிப்பாக வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் உங்களுடைய தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையே வந்தாலும் தலைக்கு வந்து தலைப்பாகோடு போச்சுன்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம். எதுக்கும் பயப்படுவோ கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது. எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற நிலைகளில் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு அவங்க செயல்பட்டு வருவாங்க. உண்மையிலேயே இந்த 4-10 இந்த ராகு கேதுக்களுடைய தொல்லைகள் மட்டும் இல்லை அப்படின்னா விருச்சிகமானது கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அது வீரியத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டங்களில் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பிரயாணம் போன்ற விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு தொலைதூர பிரயாணங்கள் தவிர்க்க முடியாத பிரயாணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் அமைஞ்சிட்டு வரும். இதெல்லாமே சாதகமான நிலைகளாக பார்க்கலாம். கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஓகே தான். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ராகு கேதுக்களுடைய இம்சை மட்டும் இல்லை அப்படின்னா எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் அது இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் குருவினுடைய அமைப்பு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் சிறப்பாக செயல்பட்டு எல்லா விஷயங்களும் முடித்து காட்டுவீங்க. ரொம்பவுமே டெக்னிக்கலாகவும் டாக்டிக்கலாகவும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செயல்பட்டுட்டு வருவீங்க. அஷ்டாவதானி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் காரியங்கள் உங்களுடைய ஈடுபாடுகள் அதிகரிக்கும். ஒரே நேரத்தில் பல வேலைகளும் செய்யக்கூடிய அமைப்புகள் உருவாகுது. இதனால் அலைச்சல்கள் அதிகமாக தான் இருக்கும். பட் அதுக்கேற்ற அளவுக்கு ஆதாயமும் உண்டு. ரிஸ்க்கு ரிவார்டு அப்படிங்கிறதும் கட்டாயமாக இருக்கும். பட் ஓவர் அலைச்சல்கள் ஏற்படுறதுனால உடலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படலாம். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி தொழில் வேலை உத்தமமாக ஒரு சாதகமான காலகட்டம் தான். புதிய விஷயங்கள் காரியங்களை முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா முழுசாக அதை மட்டுமே நம்பி இருக்க வேண்டாம். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் ஓகே தான். உச்சயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண விஷயங்கள் வரவுகள் செலவுகள் ஈக்குவலாக தான் இருக்குது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தி ஆகிறதுனால ஒரு பக்கம் பொருள் வரவுகள் இருக்கும். அதே நேரம் அதற்கேற்ற செலவுகள் விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும். குறிப்பாக இந்த பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அசத் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். ஸோ பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரத்தான் செய்யும். பட் அதே நேரம் தவிர்க்க முடியாத விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறதும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு சுமூகமான நிலைகளில் மாற ஆரம்பிக்கும். சொத்து சுகங்கள் வகையில் ஒரு மறைமுக ஆதாய அமைப்புகளில் தான் செயல்பட்டு வருது. இதுவரைக்கும் இந்த வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதோ ஒரு ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கும். வீடு நிறுவனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதேதோ பிளான் பண்ணுவீங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினைக்க அங்கே ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும். பட் இது வரைக்கும் அது எல்லாத்தையும் எப்படியோ கரெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் முன்னாடி சொன்ன ரிஸ்க் ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் இந்த விஷயங்களில் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அதே போல் குறுக்கு வழிகள் போன்ற விஷயங்களை கையாளாகாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அதே நேரம் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி என்னங்கிறதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கங்க. கொஞ்சம் கவனம் தேவை. அதாவது ஆதாயம் என்பது உண்டு, பட் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு சங்கடத்தை ஏற்படுத்திக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த காலகட்டங்கள் ஓகே தான். பெரிய அளவு தொந்தரவுகளுக்காக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். பெரும்பாலும் குடும்பத்துக்குள்ளே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். குடும்ப தேவைகள் ஒரு பக்கம் பூர்த்தி செய்யலாம். பட் இருந்தாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்னு வரும்பொழுது உங்களுக்கு அனுசரணையாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதில் பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதாவது கடமைக்காக அப்படியே செஞ்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். என்னுடைய கடமையை நான் கரெக்டாக செஞ்சேன்னா அந்த மாதிரி அவங்க கடமை அவங்க கரெக்டாக செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுடுவாங்க. செயல்படவும் ஆரம்பிச்சுடுவாங்க.
ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட குடும்ப வேலைகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்திகரமாக தான் இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், குடும்ப உறவுகளுக்குள்ளும் ஒரு சரியான நிலைகளையே பார்க்கலாம். பட் இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட்டோடு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பட்டும் படாமல் தொட்டும் தோணாமல் தான் போய்கிட்டு இருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு சுமூகமான நிலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். திருமண அமைப்புகள், புத்திர பாக்கிய அமைப்புகள் சிறப்பாக இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க ரொம்ப சிறப்பான வகையில் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், காதலர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க நல்ல முறையில் கை கொடுத்து உதவி பண்ணும். ஒரு பரஸ்பரமான நிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக இதெல்லாமே பார்க்கலாம். ஒரு நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது நிறுவிட்டு இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் தான். பட் மாணவர்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஆகாத விஷயங்கள் காரியங்களாக கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க. அதாவது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் நிலைகள்னு பார்க்கும்பொழுது விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களுக்கு தள்ளப்படுவாங்க அல்லது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களாகவே ஏதோ ஒரு விஷயங்களை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு யோகிச்சு தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே போய் மாட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி கல்வி வித்தைகளில் சாதகமான நிலைகள் உண்டு. எந்த அளவுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியானது ஒரு சாதகமான பயிற்சி, ஒரு சுமூகமான பயிற்சி. நல்ல மன நிறைவோடு இந்த காலகட்டங்களில் இருந்துட்டு வருவீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.